வணக்கம்ப்பா. இந்த மாதுளம்பழ தோல் இருக்கு இல்லையா, மாதுளம்பழத்தை சாப்பிட்டுட்டு நம்ம தோலை தூக்கி போட்டுறோம். மாதுளம்பழம் நல்லா ரத்த விருத்திக்கு ரொம்ப நல்லது. இந்த கர்ப்பவதிகள்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஆனால் சாப்பிட்டுட்டு நம்ம தோலை தூக்கி போடுறோம். அந்த தோல்களை சேகரித்து நம்ம பிச்சு 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 போட்டு பொடி பொடியாக கூட கட் பண்ணி நிழல் காய்ச்ச போட்டுறணும். நிழல் காய்ச்ச போட்டு அதை மிக்ஸி அடித்து பொடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, இப்போ வயிற்றால போகுது, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, ரொம்ப தனியாக போய்கிட்டு இருக்குன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து மோரில் கலந்து அதை குடிக்கலாம். நல்லா கட்டுப்படுத்தும். அப்புறம் மூளைக்கடுப்புனா ஆசன வாயில் அப்படியே மூளை கடுன்னு இருக்கும். அவங்க ஒரு ஸ்பூன் எடுத்து பசும்பாலில் கலந்து அதை குடிக்கலாம். மூக்கு சிந்தும் போது ஒவ்வொருத்தருக்கு சளி ஓவராகி ரொம்ப மூக்கடை போல சீந்தி சளியோட ரத்தம் வருதுல்ல, அவங்க ஒரு ஸ்பூன் மாதுளம்பழத்தோலில் தேன் கலந்து நக்கி சாப்பிட்டு வரலாம். அந்த சளியெல்லாம் அந்த ரத்தம் வர்றதெல்லாம் சரியாக போயிடும். அந்த துவர்ப்பு கட்டுப்படுத்தும். அப்புறம் பல்லு வலி, ஈறு வீக்கம், இந்த பிரச்சனை உள்ளவங்க அதை சுடுதண்ணியில் போட்டு ஒரு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை வடித்து அதில் வாய் கொப்பளிக்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு 2 தடவை கொப்பளிச்சா அதுக்கு அந்த துவர்ப்பு தன்மைக்கு அந்த பிரச்சனை சரியாயிடும். அந்த பல்லு வலி பிரச்சனை, பல்லு ஈர் பிரச்சனை, இதெல்லாம் சரியாகும்.